மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வரவங்களை மருத்துவ பயனாளிகளும் நாம் பார்க்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அப்படி நம்மோட உடம்பு நலமா இருந்தால் தான் நம்மால மகிழ்ச்சியாக வாழ முடியும், உழைக்க முடியும், சாதிக்க முடியும். மருத்துவர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய மாண்புமிகு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். என்னன்னா, அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார், மருத்துவமனைக்கு வரவங்களை எல்லாம் நோயாளிகள் அழைக்கக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருந்தார். அதுவும் சரிதான். ஏன்னா எல்லாருக்கும் உடல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அதுக்காக அவங்க நோயாளின்னு சொல்லிடக்கூடாது. மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வரவங்களை மருத்துவ பயனாளிகளும் நாம் பார்க்கணும். இந்த முகாமுக்கு வர மக்களையும் மருத்துவ பயனாளிகளாகத்தான் நீங்க பார்க்கணும். அடுத்து மருத்துவ பணியாளருக்கு நான் சொல்லிக்கிறது, உங்க குடும்பங்களை ஒருத்தரா வந்தா எப்படி கவனிப்பீங்களோ அதே மாதிரி இந்த முகாம்களுக்கு வர்றவங்களையும் அக்கறையோடு பரிவோடு நீங்க கவனிச்சுக்கணும். அதே போன்று மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கிறது, இந்த முகாம்கள் உங்க பகுதிகளில் என்ன தொழில் நடக்குது, என்னைக்கு நடக்குது, என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது, நீங்க தான் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க பயன்பெற அத்தனை உதவிகளை நீங்க செய்யணும். நீங்க ஏற்படுத்துகிற விழிப்புணர்வால ஒருத்தருடைய உயிர் காப்பாற்றப்படலாம், ஒரு குடும்பத்தோட எதிர்காலம் பாதுகாக்கப்படலாம். எனவே இதில் உங்களோட பங்களிப்பும் மிகவும் அவசியம்.